Hi friends, welcome to Vrkitchen. So இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் அவல் மலாய். எல்லாரும் ரசமலாய் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அவல் மலாய் ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க. இன்னைக்கு நம்ம அவல் வச்சு தான் இந்த மலாய் செய்ய போறோம். வாங்க அவல் மலாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். So இந்த டிஷ்க்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். இந்த கப் அளவுல அவல் வந்து 1.5 கப் எடுத்துர்க்கேன். அதே 1.5 கப் அளவுக்கு பாலையும் எடுத்துர்க்கேன். இந்த டிஷ்க்கு நட்ஸ் கடிப்பட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ பிஸ்தா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ்க்கு முக்கியமான நட் பாதாம், கேஷ்யூ சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அது, அப்புறம் கோவா. இது ரொம்ப திக் கன்சிஸ்டன்சி, ரொம்ப டேஸ்ட்டாக வரும், கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அப்புறம் சுகர், இது தேவையான அளவு தான் நீங்கள் சேர்த்துக்கணும். அப்புறம் கீ, அப்புறம் 5 ஏலக்காவை தூள் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டிலே ஏலக்காய் பொடியை அதே டைமில் பொடி பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக டேஸ்ட் இருக்கும். ஸோ அடுத்தது குங்குமப்பூ ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது நல்ல கலர், டேஸ்ட், ஸ்மெல் எல்லாமே கொடுக்கும். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டோம், செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பால் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பாலை காயச்சு வச்சாச்சு. ஸோ இதில் கொஞ்சம் பால் எடுத்து நம்ம சாஃப்ரான் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, குங்குமப்பூ, அதில் லைட்டாக ஊற்றிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து கலர் அதில் நல்லா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பால் நல்லா பொங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அவலை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலரிக்கலாம். ஸோ இந்த அவலை போட்டோடனே இந்த கோவா போட்டிங்கன்னா ஒரு திக் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் 100 கிராம் கோவா ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு கட்டி கூட இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் சுகர் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கணும். இப்போது நீங்கள் தேவையான சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நல்லா உங்களுக்கு திக்காகும். நீங்கள் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போது நட்ஸ், நம்ம எடுத்து வச்சுருந்த நட்ஸை அதை கொஞ்சம் எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். பிஸ்தா இதில் கம்மியாக தேவைப்படும், அடுத்து வர ஸ்டெப்பில் நிறைய தேவைப்படும். அப்புறம் பாதாம், கேஷ்யூ நட்ஸ். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம துருவி வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட அந்த தேங்காவோடைய எசன்ஸு, அதோடைய வாசனை எல்லாம் போகணும். இது நல்லா திக்கானால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக போகா கிடைக்கும், அந்த போகா உருண்டை. இப்போ நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிடச்சாச்சா, இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்த கடாயை எடுத்துக்கலாம். ஸோ அதே மெஷரிங் கப்பில் நான் 2 கப் மில்க் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இதை பொங்க விட்டுக்கணும். இப்போ இந்த பால் நல்லா கொஞ்சம் திக்காகணும். இப்போ இந்த பால் நல்லா சூடாகும் போதே சாஃப்ரான் நம்ம கலந்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு, அதை நம்ம இதில் ஊற்றிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா எல்லோ கலர் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இப்போ இது கொதிச்சிட்டு இருக்க டைமில் நம்ம பிஸ்தா சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் நல்லா கட் பண்ணி அழகாக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பிஸ்தா அதில் போடும் போது அந்த பிஸ்தாவும் குங்குமப்பூவும் ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்கும்.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த நட்ஸ் சேர்த்தோடனே சுகர், இதுவும் உங்களுக்கு எவ்வளோ தேவையானதோ அது அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அந்த உருண்டையில் சுகர் சேர்த்துருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஏலக்காய் தூள் ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். இப்போ இது நல்லா பொங்கட்டும். ஸோ இதில் வர ஏடெல்லாம் நீங்கள் வெளியே ஏற்றாதீங்க, இதுலேயே இருக்கட்டும். இப்போது ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி இந்த பாலுக்கு கிடைக்கிறதுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு விஷ் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுருங்க. நான் கொஞ்சம் ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணோடனே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் நல்லா வரும். இப்போ இந்த மலாய் நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு வச்சுருந்த அவல் கோவா மிக்ஸ் எடுத்து உருண்டை பண்ணிடலாம். உருண்டை குட்டி குட்டியாக இருந்தால் தான் அந்த மலாயில் ஊறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உருண்டை இந்த சைஸில் இருந்தால் தான் அந்த மலாயில் நல்லா ஊறி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதே சைஸ்லேயே எல்லாத்தையும் நீங்கள் உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க இந்த அவலை இந்த மலாயில் போட்டுடலாம். இப்போ இந்த உருண்டை பிடிச்ச எல்லாத்தையும் மலாயில் போட்டாச்சு. இதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிட்டா உடஞ்சிடும், ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது எல்லாத்தையும் அழகாக திருப்பி விட்டுருக்கலாம். இப்போ இந்த உருண்டையெல்லாம் மலாயில் ஊறி ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு கன்சிஸ்டன்சி டேஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போ இதை இன்னொரு பவுலில் மாற்றி எல்லாருக்கும் சர்வ் பண்ணிடலாம். நம்ம செஞ்ச டேஸ்டான அவல் மலாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம செஞ்ச அவல் மலாயை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். டேஸ்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் போட்டிருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் இதில் ஊறி செம்ம டேஸ்ட் தந்திருக்கு. நீங்களும் அந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா VR Kitchen சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.